வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது சாரி அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா லயன்ஸ் கேட் ப்ளே ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி. அதாவது ஒரு பொண்ணை சேலையில் பார்த்ததுலேருந்தே பித்து பிடிச்சி அலையக்கூடிய ஒரு சைக்கோவின் கதை. அந்த சைக்கோ ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்துருக்கும் போது எதிர்பாராமல் ஒரு பொண்ணை பார்க்குறான், அதுவும் சேரியில் பார்த்துடுறான். அதுதான் நம்ம ஹீரோயின். பார்த்ததுலேருந்தே ஒரு மாதிரி தலகால் புரியாமல் இருக்கான். அந்த பொண்ணை எப்படியாவது அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கான். அந்த பொண்ணு ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சராக இருக்கா. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமில் இவன் வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் ஒரு ஃபோட்டோகிராஃபராகவும் இவனோட ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஹீரோயின் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்ரோச் பண்ணுறான். ஹீரோயினோட அண்ணன் வந்து ஒரு பயங்கர டெரரான ஆள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவனை போட்டு செம்ம மாற்றிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவன் என்ன மாதிரியான சம்பவங்கள் பண்ணுறான் அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. ஒரு பொண்ணு மேலே பித்து பிடிச்சி தப்புகள் பண்ணுறது அப்படின்றது நிறைய படங்களில் ஆல்ரெடி வந்துருச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆசை படம் சொல்லுவேன், அதே மாதிரி வாலி படம் சொல்லுவேன். இந்த படங்கள்லாம் அந்த வில்லனிசம் அப்படின்றது பயங்கர சட்டிலாக காட்டியிருப்பாங்க. பட் இதில் பயங்கர அக்ரெசிவாக காட்டுறங்கிற பேரில் ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது யாவரும் நலம் படம் பார்த்துருப்பீங்களா, அதில் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் சித்ரா மேலே ஒருத்தன் பைத்தியமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரை காட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இந்த கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சொல்லப்போனால் அதோட எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. அதே மாதிரி இவன் சைக்கோவாக மாறினதுக்கு அப்புறம் மட்டும் சில விஷயங்கள் பண்ணுவான். அந்த விஷயங்கள்லாம் பயங்கர ராவாகவே காட்டியிருப்பாங்க. பட் இந்த படம் வழியாக இவங்க என்ன கன்வே பண்ண நினைச்சாங்க அப்படின்றது சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்குது. ஹீரோயினை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதை தாண்டி வேறு எந்த விஷயத்தையும் பெருசாக காட்டவே இல்லை. கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதாவது இதுக்கெல்லாம் காரணம் இவன் வந்து சாரியில் தன்னை பார்த்தனால தான் அப்படின்றதுக்காக வீட்டில் இருக்கிற சாரிலாம் வந்து தெருவில் வச்சு எரிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. அதெல்லாம் பயங்கர அபத்தமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ரொம்ப சுமாராக எடுக்கப்பட்ட ஒரு படம். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் அடல்ட் சீன்ஸும் இருக்குது, வயலன்ஸுமே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.